நாம் அன்னைக்கு கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கத்திரிக்காய் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.